ஹாய்ங்க. சட்னியோட சீரிஸ் அடுத்தடுத்து வரும்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. தேங்காய் சட்னி. இந்த தேங்காய் சட்னி எப்புட்னா, இப்ப தேங்காய் சட்னி வந்து சில பேர் வந்து வதக்கிட்டு பண்ணுவாங்க. சில பேர் வதக்காம தேங்காய அரைச்சுட்டு, அதிலேயே எல்லாமே தேங்காய் மிக்ஸிலேயே போட்டு எல்லாமே போட்டுட்டு, அதுக்கடுத்து தாளிச்சுட்டு போடுறது. இந்த சட்னி தேங்காய் வதக்கிட்டு போடுறது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி வந்து ஒரு கைப்பிடி இஞ்சி எடுக்கிறீங்கன்னா, 1/2 பிடி பூண்டு எடுத்து போடுறது. இது கூட வெங்காயமும், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துட்டு, இது கூட தேங்காயம் வதக்குறது வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் ஒரு ஒரு 50% வதங்கினா போதும். ரொம்பலாம் வதங்கக்கூடாது. ஏன்னா நம்ம சட்னி தான் அடிக்க போகிறோம் அதனால். அதே மாதிரி தேங்காயம் ரொம்ப வதக்கக்கூடாது. ஜஸ்ட் அது வதங்கினா மட்டும் போதும். இது கூட கடைசியாக பொட்டுக்கடலை இருக்குது. ஏன்னா இந்த பொட்டுக்கடலை வந்து கடைசி நம்ம எடுக்க போகிற நேரத்தில் மட்டும் இந்த பொட்டுக்கடலை போட்டு முடித்தோம்னா, அந்த பொட்டுக்கடலையும் இது கூட லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் மல்லி இலை. புதுசாக தான் இருக்குது மல்லி இலை போடுவாங்களான்னு. ஆனால் தஞ்சாவூர் சைட்லாம் போடுவாங்களாம். ஏன்னா நானும் சிங்கப்பூரில் வந்துட்டு தான் இந்த மாதிரி சட்னி இந்த மாதிரி வதக்கிட்டு போகிறது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி உங்கள் தஞ்சாவூர் சைடோ இல்லை உங்கள் மன்னார்குடி சைடு இந்த ஏரியாவில் உள்ளவங்க இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணியிருக்கீங்க சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இது ஃபஸ்ட் டைம். ஆனால் டேஸ்ட்டு வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். வதக்கிட்டு போகிறதும் இது ஒன்று தான் இருக்கும். ரீசன் என்னென்னா இந்த சட்னி வந்து கெட்டு போகாது வதக்கி வைக்கிறதுனால. அதுதான் ஒரு ரீசன்ட்டு. நம்ம கேட்ரிங் ஹோட்டலுக்கெலாம் இந்த மாதிரி அடித்து மொத்தமாக வச்சுட்டு தேவைக்கும் போது மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கிறது. இந்த சட்னியோட சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட்லாம் இருக்குதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.